ஹாய். ஸோ ஐ ஹோப் யூபிஎஸ்சி 2026 வந்து நிறைய பேர் எழுதியிருப்பீங்க ப்ரிப்ரேஷன் பண்ணவங்க. அண்ட் எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் ப்ரிப்ரேஷன் பண்ணவங்க கூட ஜஸ்ட் செல்ஃப் டவுட் அப்படின்றது வந்துட்டுருக்கும். நானே ரொம்ப பயந்துட்டேன். பிகாஸ் நானும் வந்து அகாடமி போயிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி செல்ஃபாக நிறைய சோர்ஸ் பண்ணி எந்த அளவுக்கு நம்மளால ப்ரிப்ரேஷன் எந்த ஒரு எக்ஸ்டென்ட்க்கு கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். நிறைய டைம் வந்து ஐ காண்ட் அப்படின்றதையும் தாண்டி என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் வந்து ப்ரிப்ரேஷன் வந்து கிவ் அப் பண்ணதே கிடையாது. பட் 2026 கொஸ்டின் பேப்பர் பார்த்த உடனே எனக்கு வந்து ஃபுல்லாகவே பிளாங்க் அவுட் ஆயிடுச்சு. எதுவுமே படிச்சதுலேருந்து வரல. எஸ், மோஸ்ட் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் கரண்ட் அஃபேர்ஸ் தான். நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு வந்து நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் படித்தேன். நான் ஸ்டாட்டிக் எதுவுமே படிக்கல. பட் அதுக்கப்புறம் டாப்பர்ஸோட வீடியோஸ் அண்ட் ஒரு சில டாப்பர்ஸோட அட்வைஸ் கேட்டு ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் டு ஃபாலோ ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட்ஸ். ஸோ நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதையே ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ கொஸ்டின் பேப்பர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஐ ஃபெல் லைக் சம்திங் டோட்லி டிஃப்ரெண்ட் அண்ட் சம்திங் இட்ஸ் பியாண்ட் த பேட்டர்ன் லெவல். அதுதான் நான் சொல்லுவேன். பிகாஸ் நான் வந்து படிச்சதுல வந்து லைக் எப்படி சொல்றதுன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் ஒழுங்கா படிச்சிருந்தேன், நல்லா ரிவைஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மேபி கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியம் லெவல்ல இருந்திருக்குமோ. ஏன்னா நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நியூஸ் பேப்பர்ல படிச்சுட்டு அகாடமியோட வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அண்ட் ஒரு சில அகாடமியோட குவிஸ்லாம் எடுப்பேன். நான் வந்து ஸ்டார்டிங்ல படிச்ச ஒரு சில கொஸ்டின் வந்து அதுல ரிஃப்ளெக்ட் ஆயிருந்துச்சு. ஆனா நான் ரிவைஸ் பண்ணாததுனால என்னால் அதை வந்து கரெக்டாக அட்டென்ட் பண்ண முடியல. நான் ஆன்சர் கீலாம் இன்னும் செக் பண்ணல. பட் நமக்கு கொஸ்டின்ஸ் பார்த்தாலே தெரியும்ல. ஒரு சில டாபிக்ஸ்லாம் வந்து எனக்கு ஷியோராக தெரிஞ்சுது. இதெல்லாம் வந்து நம்ம படிச்சுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் வாஸ் டோட்லி ஐ வாஸ் டோட்லி லைக் வாட் இஸ் திஸ், வாட் கொஸ்டின் பேப்பர் இஸ் திஸ், நம்ம என்னடா படிச்சுட்டு போனேன். ஏன்னா நான் வந்து நல்ல ஸ்டாட்டிக்கை வந்து ஃபுல்லாக தரவு பண்ணிட்டு போயிருந்தேன். இதுலேருந்து கேட்டால் நம்ம அட்டென்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. 100% நான் படிக்கல. நோ ஒன் கேன் கவர் 100% சிலபஸ். ஸோ இதை வந்து மைண்டில் வச்சுக்காதீங்க. இட் டோட்லி டிபெண்ட்ஸ். 100% படிச்சுட்டு போயிருந்தாலுமே அவங்களுக்குமே இந்த 2026 பேப்பர் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்துட்டு ஸோ இப்போ 2027க்கு நிறைய பேர் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுவீங்க. அண்ட் 2026ல எழுதுன நிறைய பேர் ரீஸ்டார்ட்டும் பண்ணுவீங்க. எஸ், ஐ எம் ஆல்சோ ஒன் அமாங் தட். I don't know about the result, but I'm going to restart again. என்ன அப்படின்னா வந்துட்டு ப்ளீஸ் டோன்ட் வாட்ச் எனி அகாடமி வீடியோஸ். யாரோட வீடியோஸ்மே பார்க்காதீங்க. அதாவது அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த ஜென்ரல் அட்வைசஸ் வந்து எடுத்துக்கோங்க. பட் இது படிங்க அதை படிங்க அப்படின்னு சொன்னால் ப்ளீஸ் டோன்ட் டேக் தட். இன்ஸ்டெட் ஆஃப் தட் இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இருக்கும், என்சிஆர்டியோட ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இருக்கும், அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ஹிந்து பேப்பரோட நியூஸ் வந்து நீங்கள் ரெகுலராக படிங்க. டோன்ட் ஒமிட் எனிதிங். உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் இந்த இந்த நியூஸ் நம்ம படிக்கணும் படிக்கக்கூடாது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஸ்டாண்டர்ட் நியூஸ் பேப்பர் படிங்க. ஹிந்து பேப்பர் ஆர் இந்தியன் எக்ஸ்பிரஸ், வாட் எவர் இட்ஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் யூ, அதை நீங்கள் தாராளமாக படிங்க. அண்ட் ரொம்ப புல்லட்டின் பாயிண்ட்ஸில் வந்து நோட்ஸ் எடுங்க. ரொம்ப வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு தெரியும் எப்படி வந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு. டெய்லியும் வந்து குவிஸ் எடுங்க. ஏதாவது ஒரு அகாடமியில கரண்ட் அஃபேர்ஸோட குவிஸ் இருக்கும், அதை மட்டும் எடுங்க. ஸோ தட் யூ வில் நோ லைக் ஹவு டு கிராக் தட் கொஸ்டின்ஸ் அண்ட் ஹவு டு ஹேண்டில் தோஸ் கொஸ்டின்ஸ். ஸோ அதுக்காக தான் நான் சொல்றேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில என்சிஆர்டிஸ் இருக்கும், அதை வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸும், அதாவது டெய்லியும் சிசாட், என்சிஆர்டி, கரண்ட் அஃபேர்ஸ், இது டெய்லியும் வந்து நீங்கள் ஒரு ஷெட்யூல் மாதிரி போட்டுட்டு படிச்சிங்க அப்படின்னா இட் வில் பி பெட்டர் ஃபார் யூ. எனக்கு வந்து சிசாட்லலாம் நான் செம்ம டாப் அப்படின்னா யூ டோன்ட் நீட் டு ஸ்பெண்ட் டெய்லி ஆன் சிசாட். வீக்லி 3 days கூட எடுத்துக்கலாம். பட் சிசாட்ல ரொம்ப வீக்காக இருக்கவங்க டெய்லியுமே சிசாட் பண்ணுறது ரொம்ப 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 அட்வைசபிளான ஒரு விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்சிஆர்டி வந்து எல்லாமே படிக்கணும், ஓல்டு என்சிஆர்டியும் படிக்கணும், நியூ என்சிஆர்டியும் படிக்கணும் அப்படின்னு கிடையாது. அதோட லிஸ்ட் அவுட்ஸ்லாம் நிறைய இதில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. நானுமே வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன் என்னென்ன என்சிஆர்டிஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் படிச்சுக்கோங்க. எல்லாமே படிக்கணும் அப்படின்னு கிடையாது. ஒரு சில லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் இருக்கும், அதை மட்டும் படிங்க. அண்ட் ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்து எதோ ஒமிட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப லோக்கலைஸ்டு நியூஸை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த மர்டர் ரிலேட்டட் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் அவாய்ட் பண்ணிடுங்க. மற்றபடி உங்களுக்கே தெரியும், ஆர்டிக்கல் பேஸ்ட் கொஸ்டின் வந்தால் அதை தாராளமாக படிங்க.
ஒரு 15 months to 18 monthஸோட கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவே ஒரு அட்வைசபிளான விஷயம். இப்போ இன்னிலேருந்து நீங்கள் படிச்சிங்கன்னா கூட இட் வில் பி பெட்டர் ஃபார் யூ டு அட்டென்ட் கொஸ்டின்ஸ் இந்த மே 2027ஓட ப்ரிலிம்ஸை நீங்கள் கிராக் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கும். நீங்கள் இப்போத்துலேருந்து படிக்கலாம். 18 months படிக்கலையே அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஸ்டார்ட் ஃப்ரம் நவ். ஸோ இட்ஸ் நாட் அ பிக் டீல். ஜூன்லேருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் இயரை வந்து அழகாக கிராக் பண்ணலாம். ஸோ வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் ஹோப்லெஸ்ஸாக ஆகிருப்பீங்க. ஈவன் நானே வந்து ஹோப்லெஸ்ஸாக தான் ஆகிட்டேன். பட் வி ஹவ் டு கம் பேக்ல. ஒரு கட்டத்துக்கு மேலே வி ஹவ் டு கம் பேக். ஒரு சில எக்ஸாம்ஸை வந்து நம்மளால குவிட் பண்ணவே முடியாது, நம்மளால கிவ் அப் பண்ண முடியாது. அதுதான் வந்து யூபிஎஸ்சி. எந்த எக்ஸாமு கூட நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம், வேண்டாம் இது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் யூபிஎஸ்சி தான் வந்து லைஃப் நினைச்சிட்டு வரவங்கனால யூபிஎஸ்சிலேருந்து கிவ் அப் பண்ணவே முடியாது. எனக்கும் அப்படிதான். எனக்கு வந்து ரேண்டமான தாட்ஸ் இருந்தாலும் யூபிஎஸ்சி நம்ம விடக்கூடாதுடா அப்படின்ற ஒரு தாட் எனக்குள்ள ஓடிட்டே தான் இருக்கு. ஸோ சோர்ந்து போயிடாதீங்க, இதுவும் கடந்து போகும். கஷ்டம் தானே, நம்ம லைஃப்ல நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். யூபிஎஸ்சி எக்ஸாம்ல வர கொஸ்டின் பேப்பர் பார்த்து நம்ம கஷ்டத்தை பார்த்து சோர்வு அடையிறவங்களா நம்ம? அப்படிலாம் கிடையாது. மோர் வே டு கோ. இன்னும் நிறைய நம்ம பார்க்க வேண்டியதுலாம் இருக்கு. ஸோ எக்ஸாமை மறந்துருங்க, முடிஞ்ச எக்ஸாமை மறந்துருங்க. இனிமேல் அட்டெம்ப்ட் எப்படி கொடுக்க போகிறோம், எப்படி ஸ்மார்ட்டாக படிக்க போகிறோம் அப்படின்னு யோசிங்க. எல்லாமே நல்லா தான் நடக்கும். ஆல் த பெஸ்ட். படிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் ஆல் த பெஸ்ட். நல்லா படிங்க. எந்த டவுட்னாலும் என்னோட டெலிகிராம் ஐடியை நான் வந்து அட்டாச் பண்ணுறேன், எனக்கு வந்து பிங் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக எல்லாமே நல்லா தான் நடக்கும். ஆல் தி பெஸ்ட். பை பாய், டேக் கேர்.